ஒரு காலத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற முனிவர் ஒரு மடாலயத்தில் தங்கியிருந்தார். பல நூற்றாண்டுகளாக அந்த மடாலயம் அமைதிக்கும் ஞானத்திற்கும் பெயர் பெற்றது. ஒவ்வொரு நாளும் பல மாணவர்கள் அவர் அருளைப் பெற வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு மாணவன் வெகு வித்தியாசமான கேள்வியுடன் வந்தான். அவன் முனிவரிடம் வந்தபோது அவன் மனம் குழப்பத்தால் நிரம்பியிருந்தது. அவன் குருவை நெருக்கமாக பார்த்து கேட்டான், குருவே, நான் பல புத்தகங்களை படித்தேன், பல பேராசான்களிடம் கற்றுக்கொண்டேன். ஆனாலும் எனக்குள் அமைதியில்லை. நான் எப்படி உண்மையான ஞானத்தை அடையலாம்? முனிவர் அவனை பார்த்து சிரித்தார். ஒரு நொடி யோசித்து அருகிலிருந்த சிறிய குளத்துக்கு அழைத்துச் சென்றார். குளத்தின் நீர் அழகாக தெளிவாக இருந்தது. ஆனால் முனிவர் திடீரென்று குளத்தில் ஒரு சிறிய கல் எறிந்தார். அந்த கல் நீரின் மேல் விழுந்ததும் நீர் கலங்கியது, அலைகள் உருவாகின. ஆனால் சில நொடிகள் கழித்து நீர் மீண்டும் அமைதியாகியது. அப்போது முனிவர் மெல்லிய குரலில் கேட்டார், இந்த நீரைப் பார், இப்போது இது எப்படி உள்ளது? முன்பு இது தெளிவாக இருந்தது, ஆனால் கல் விழுந்தவுடன் கலங்கிவிட்டது. மாணவன் இன்னும் சந்தேகத்துடன் இருந்தான். முனிவர் மேலும் ஒரு சிறிய சோதனை செய்ய முடிவு செய்தார். அவர் மாணவனை மடாலயத்தின் நடுவே இருந்த ஒரு பெரிய மரத்தின் கீழ் அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அது பல புயல்களையும் பல கனமழைகளையும் கடந்திருந்தது. முனிவர் அந்த மரத்தை காட்டி கேட்டார், இந்த மரம் இத்தனை ஆண்டுகளாக எப்படி நிலைத்திருக்கிறது தெரியுமா? இல்லை குருவே, ஏனெனில் இது எதையும் எதிர்க்கவில்லை. காற்று வீசினால் இது அசைந்து கொள்ளும், மழை பெய்தால் அதன் விழுந்த தண்ணீரை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் எப்போதும் எதிர்ப்பின்றி அமைதியாக இருக்கிறது. அதனால்தான் இது வளர்ந்து பலம் பெற்றிருக்கிறது. அந்த கணத்தில் மாணவனுக்கு புரிந்தது, அமைதி என்பது எதையும் எதிர்ப்பதல்ல, அது எதையும் ஏற்றுக்கொள்வது. மனதின் அமைதியில்தான் உண்மையான ஞானம் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வரும். கோபம், கவலை, பயம், இது அனைத்தும் கடலின் அலைகள் போல. ஆனால் நாம் அமைதியாக இருந்தால் அது தானாக தீர்ந்துவிடும். ஞானம் அமைதியில் பிறக்கிறது. வாழ்க்கையில் உண்மையான வெற்றி பெற பேசுவதற்கு முன்பு அமைதியை உணருங்கள். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய சக்தி.